இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு சிலர் வந்து நமக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து ஒரு 3 பேரோட ப்ராப்ளத்த பத்தின டீட்டெயில தான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இன்னைக்கு வீடியோவ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே வந்து பாருங்க. 3 பேரோட டவுட்டுமே காமனா எல்லாருக்குமே வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் டவுட்ஸ் தான். ஸோ கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இப்போ அவங்களோட ப்ராப்ளம் என்ன, அதை வந்து எப்படி நம்ம ரிசால்வ் வந்து பண்றது அப்படிங்கிற டீட்டெயிலை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சதீஷ் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் நமக்கு வந்து மெயில் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட டவுட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஃபுல் பிஎஃப் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறேன். ஸோ நான் வந்து இப்போ மார்ச் 31க்கு அப்புறமா இனிமே வந்து வரப்போகிற மார்ச் 31க்கு அப்புறமா நான் வந்து வித்ட்ரா பண்ணால் எனக்கு வந்து அந்த வருஷத்தோட ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டும் கிரெடிட்டட் ஆகுமா, இல்லை நான் வந்து மார்ச் 31க்கு முன்னாடியே நான் வந்து கிளைம் பண்ணால் எனக்கு வந்து ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து டெபாசிட்டட் வந்து பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு தான் இந்த ஒரு மெயிலை நமக்கு வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வந்து இவர் கேட்டிருந்த டவுட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்ச் 31 வரைக்கும் நம்ம வந்துட்டு மெயின்டைன் பண்ணி மார்ச் 31க்கு அப்புறமா நம்ம கிளைம் பண்ணால் ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கிடைக்குமா, இல்லை மார்ச் 31க்கு முன்னாடி நம்ம கிளைம் பண்ணால் ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த மாதிரி எந்த ஒரு பேங்க்லேயும் சரி எந்த ஒரு பிஎஃப் ஆஃபீஸ்லேயும் சரி இந்த மாதிரிலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் வந்து பண்ண மாட்டாங்க. இவர் கேட்டிருக்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இத்தனை மாதம் வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணால் அதை வந்து ஒரு வருஷமாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து டெபாசிட் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆக்சுவலாக உங்களோட பேங்க்கில் வந்துட்டு நீங்கள் எத்தனை நாள் வரைக்கும் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அத்தனை நாளைக்கான இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் தான் டெபாசிட்டட் வந்து பண்ணுவாங்களே தவிர, ஸோ நீங்கள் வந்து மார்ச் 31 வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டை உங்களுக்கு அப்படியே தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து பிஎஃப் ஆஃபீஸ்லையும் நீங்கள் வந்து மார்ச் 31க்கு முன்னாடி கிளைம் பண்ணாலும் சரி மார்ச் 31க்கு பின்னாடி கிளைம் பண்ணாலும் சரி உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் நீங்கள் எவ்வளோ நாள் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கீங்களோ அந்த டேஸை வந்து கால்குலேட் பண்ணி தான் அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதோ அதை தான் வந்து உங்களுக்கு டெபாசிட்டட் வந்து பண்ணுவாங்களே தவிர, மார்ச் 31க்கு அப்புறமா கிளைம் பண்ணுறீங்களா இல்லை மார்ச் 31க்கு முன்னாடி கிளைம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து எவ்வளோக்குள்ள எவ்வளோ டேஸ் எவ்வளோ இயர் வந்து நம்ம பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கோமோ அந்த டேஸ் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி தான் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து டெபாசிட்டட் வந்து பண்ணுவாங்க. உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் உள்ள பணத்தை நீங்கள் வந்து இந்த டைமில் தான் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் என்னைக்கு வேணாலும் வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் என்னைக்கு வித்ட்ரா பண்ணுறீங்களோ அன்னைக்கு டேட் வரைக்கும் கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து டெபாசிட்டட் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த ஃபினான்சியல் இயர்க்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து இன்னும் பிஎஃப் ஆஃபீஸ் வந்து டிசைட் பண்ணலை அப்படின்னா எப்படி எனக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து டெபாசிட்டட் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முந்தின ஃபினான்சியல் இயரில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து அப்ரூவ்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை வச்சு இந்த ஃபினான்சியல் இயருக்கும் வந்து அதே இன்ட்ரெஸ்ட்டை தான் கால்குலேட் பண்ணி அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதோ அதை தான் வந்து டெபாசிட்டட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபினான்சியல் இயருக்கு வந்து ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் வந்து இவ்வளோ தான் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணி நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிங்களா அந்த டேட் வரைக்கும் கால்குலேட் பண்ணி உங்களுக்கான அமௌண்ட் வந்து டெபாசிட்டட் வந்து பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ நாள் மெயின்டைன் பண்ணிக்கிங்களா அதை டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து டெபாசிட்டட் ஆகும். ஸோ இப்போ இவர் கேட்டிருந்த டவுட்டுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கும் வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த பேங்க்லேயுமே வந்துட்டு மினிமம் 6 மாதம் வந்துட்டு நம்ம வந்து பேங்க்கில் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கொடுக்க மாட்டாங்க. அதுதான் இதுக்கான ப்ரொசீஜருமே. நம்ம 6 மாதம் மெயின்டைன் பண்ணால் அந்த 6 மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கிடைக்கும். ஒரு வருஷம் மெயின்டைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இதில் வந்துட்டு இதுதான் ரூல்ஸ். அடுத்து ஒரு சப்ஸ்கிரைபர் நமக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் தான் இது. அவரோட டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆகி 2 இயர்ஸ் ஆயிருச்சு. இப்போ நான் வந்து என்னோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ண ட்ரை பண்ணும்போது லாகின் ஆகலை. அதுக்கு பதிலாக ஆதார் இஸ் நாட் அவைலபிள் அகேன்ஸ்ட் யூஏஎன் கைண்ட்லி சீட் ஆதார் த்ரூ எம்ப்ளாயர் அப்படின்னு வந்து வருது. நான் வந்து கம்பெனி விட்டு ரிலீவ் ஆனதுனால அதுவும் 2 வருஷம் வேற கிராஸ் ஆயிருச்சு. என்னோட கம்பெனி சைடு எந்த சப்போர்ட்டும் இல்லை. இதை வந்து எப்படி நான் ரிசால்வ் பண்ணுறது, இதுக்கு வந்து சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஆதார் கார்டை வந்து இன்றைக்கி இருக்கிற அப்டேட் படி நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம ஆன்லைனில் லிங்க் பண்ண முடியாது. அதே மாதிரி ஆதார் லிங்க் பண்ணாத எந்த ஒரு யூஏனையும் லாகின் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஆதார் கார்டை ரொம்ப நாள் இது மாதிரி லிங்க் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து இன்ஆக்டிவில் வந்து போயிடும். அதுக்கப்புறம் உங்களோட லாகினே நீங்கள் பேஜை வந்து ஓப்பன் பண்ண முடியாது. உங்களோட பேஜை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிங்க அப்படின்னா யுவர் அக்கௌண்ட் வாஸ் இன்ஆக்டிவ் அப்படின்னு வந்து காமிக்கும். ஸோ இந்த மாதிரி எரர் வருது அப்படின்னா உங்களோட கம்பெனியை காண்டாக்ட் பண்ணி உங்களோட கம்பெனி மூலமாக உங்களோட ஆதார் நம்பரை வந்து உள்ள அப்டேட் வந்து பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு சொல்யூஷன். நீங்கள் என்ன தான் பிஎஃப் ஆஃபீஸ்க்கு போனாலும் பிஎஃப் ஆஃபீஸ் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி உங்களோட கம்பெனிக்கு தான் ஃபார்வர்ட் பண்ணுவாங்களே தவிர அவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்களோட யூஏஎனில் உங்களோட ஆதார் நம்பரை வந்து அப்டேட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணவே மாட்டாங்க. ஸோ அது வந்து அவங்களோட ஒர்க்கும் வந்து கிடையாது அப்படின்னு தான் வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து பிஎஃப் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணால் உங்களோட கம்பெனியை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு நீங்கள் அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க, இதை அப்டேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்து அவங்களுக்கு ரைஸ் பண்ணுவாங்க. இல்லை
மெயில் ஃபார்வர்டு வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட எம்ப்ளாயரை காண்டாக்ட் பண்ணி தான் இதை அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இதுக்கு பதிலாக டேரெக்டாக உங்களோட கம்பெனியை வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களோட யூஏனை கொடுத்து இதில் வந்து ஆதாரை வந்து லிங்க் பண்ண தர சொல்லி கேளுங்க. ஸோ அவங்க வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து ரிசால்வ் ஆயிரும். இதுதான் வழி. நீங்கள் என்ன தான் பிஎஃப் ஆஃபீஸ்க்கு அலைஞ்சாலும் மறுபடியும் நீங்கள் வந்து உங்களோட கம்பெனியை தான் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் டேரெக்டாக கம்பெனி வந்து அப்ரோச் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அடுத்த ஒருத்தரோட டவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பிஎஃப் கிளைம் வந்து ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க. ரிஜெக்டட் ரீசனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் இபிஎஸ் மெர்ஜ்ட் வித்தவுட் கெட்டிங் ஹையர் வேஜஸ் கிளாரிஃபை ப்ரொவைட் த 3 months சேலரி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இவர் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க. ரிஜெக்டட் ரீசனில் இந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க. அது மாதிரி 3 monthக்கான சேலரி ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்குறாங்க. இதை நான் வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது, எங்கே போய் கொடுக்குறது, எதனால எனக்கு வந்து ரிஜெக்டட் ஆச்சு, இதை பற்றின டீட்டெயில் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நமக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாரு. ஸோ இவரோட ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த மாதிரியான ஒரு ரிஜெக்டட் ரீசனை பார்க்கும்போது ஒன்றுமே புரியலை. அதுக்கப்புறமா அவரோட சர்வீஸ் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் அவரோட பிஎஃப் பாஸ்புக் வந்து கேட்டு அவர்கிட்ட வந்து மெயில் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இதுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒய் இபிஎஸ் இஸ் மெர்ஜ்டு வித்தவுட் கெட்டிங் ஹையர் வேஜஸ் அப்படின்னா ஹையர் வேஜஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 15,000க்கு மேலே சேலரி வாங்குறவங்கள ஹையர் வேஜஸ் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 15,000க்கு மேலே சேலரி வாங்குறவங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து டெபாசிட் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. 15,000க்கு கீழே சேலரி வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் பென்ஷன் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட அக்கௌண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எதனால வந்து நீங்கள் வந்து பென்ஷனுக்கு அமௌண்ட்டை வந்து மெர்ஜ் பண்ணலை. இபிஎஸ் இஸ் மெர்ஜ்டு வித்தவுட் ஹெட்டிங் ஹையர் வேஜஸ், அதாவது ஹையர் வேஜஸை வாங்காத ஒரு பர்சனுக்கு ஏன் வந்து இபிஎஸ்ல பணம் டெபாசிட்டட் வந்து பண்ணலை அப்படின்னு வந்து தான் கேட்டிருக்காங்க. இந்த ஒரு ரிஜெக்டட் ரீசனுக்கு இதுதான் மீனிங். இது வந்து எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட பாஸ்புக் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இவரோட சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரோட வேஜஸ் வந்து வெறும் 15,000 தான். 15,000க்கு கீழே நீங்கள் சேலரி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பென்ஷனில் அமௌண்ட் வந்து டெபாசிட்டட் வந்து பண்ணணும். இதில் எம்ப்ளாயர் ஷேரில் மொத்தமாக டெபாசிட்டட் வந்து பண்ணியிருக்காங்கல்ல, இந்த அமௌண்ட்டை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி இதில் 3.something% மட்டும்தான் எம்ப்ளாயர் ஷேர்லையும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 8.something% வந்து பென்ஷன்லையும் டெபாசிட்டட் வந்து பண்ணணும். ஆனால் இவங்களோட கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பிரித்து டெபாசிட்டட் வந்து பண்ணாமல் மொத்த அமௌண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் ஷேரில் டெபாசிட்டட் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ராங். ஆக்சுவலாக 15,000 தான் இவர் சேலரி வாங்கியிருக்காரு. இதில் வந்து 15,000 தான் டெபாசிட்டட் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இவருக்கு வந்து பென்ஷன் வாங்குறதுக்கு எலிஜிபிள் இருக்குது. அப்போ இவரோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் ஷேர் அப்புறம் பென்ஷன் இதில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டெபாசிட்டட் வந்து பண்ணணும். அதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீசனில் வந்து போட்டிருக்காங்க வித்தவுட் மெர்ஜ்ட், அதாவது மெர்ஜ்டு வித்தவுட் கெட்டிங் ஹையர் வேஜஸ். நீங்கள் தான் ஹையர் வேஜஸை வாங்கலையே, அப்போ எதுக்காக நீங்கள் வந்து அந்த வேஜஸை இபிஎஸ் வேஜஸை வந்து மெர்ஜ் பண்ணலை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவர் 15,000 தான் சேலரி வாங்கும்போது இந்த அமௌண்ட்டை இந்த மாதிரி மொத்தமாக டெபாசிட் வந்து பண்ணக்கூடாது. இப்போ நம்மளோட சேலரி வந்து ஒரு 20,000 25,000 வாங்குறோம் அப்படின்னா அது வந்து ஹையர் வேஜஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹையரான அமௌண்ட் வந்து சேலரியாக வாங்குறவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷனில் அமௌண்ட் எதுவுமே டெபாசிட் வந்து பண்ணாமல் டைரெக்டாக அந்த அமௌண்ட் மொத்தத்தையும் வந்து எம்ப்ளாயர் ஷேரில் வந்து டெபாசிட் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இவருக்கு வந்து டெபாசிட்டட் பண்ணியிருக்கிறது வந்து தப்பு. இதை வந்து கிளாரிஃபிகேஷன் வந்து பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா 3 monthக்கான சேலரி ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்குறாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை இவர் வந்து அதிகமான சேலரி வாங்குறவராக இருக்கலாம். அதை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அதிகமான சேலரி வாங்குறதுனால தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பென்ஷனில் அமௌண்ட் வந்து டெபாசிட்டட் வந்து பண்ணாமல் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தில் தான் 3 monthக்கான சேலரி வேஜஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி நம்ம ரிசால்வ் வந்து பண்ணுறது அப்படின்னா உங்களோட கம்பெனியில் போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நிறைய கம்பெனிகளை பிஎஃப் பற்றி டீட்டெயில் தெரியாதவங்களே நிறைய பேர் வந்து பிஎஃப் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ராங்கான டெபாசிட்லாம் வந்து பண்ணுறது. இன்னும் ஒரு சில கரெக்ஷனை பற்றின டீட்டெயிலே தெரியாது. ஆனால் அவங்க தான் வந்து பிஎஃப் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தவறுகள் வந்து நடக்க தான் செய்யும். ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். என்னோட சேலரி வந்து 15,000 தான். 15,000 வாங்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் அமௌண்ட்டில் வந்து அமௌண்ட் டெபாசிட் வந்து பண்ணணும். பட் நீங்கள் வந்து பென்ஷனில் எந்த அமௌண்ட்டுமே டெபாசிட் வந்து பண்ணாமல் டைரெக்டாக வந்துட்டு மொத்த பணத்தையும் வந்து அதாவது ஒரு 12% நம்ம கம்பெனி சைட்லேருந்து போடுவாங்களா அதை வந்து மொத்தத்தையும் எம்ப்ளாயர் ஷேரில் நீங்கள் டெபாசிட் வந்து பண்ணியிருக்கீங்க. இதனால தான் எனக்கு வந்து ரிஜெக்டட் ஆகுது. ஸோ இது எதனால என்ன காரணத்துக்காக நீங்கள் இந்த மாதிரி டெபாசிட் வந்து பண்ணியிருக்கீங்க, என்ன காரணத்துக்காக பென்ஷனில் அமௌண்ட் வந்து டெபாசிட் வந்து பண்ணலை, இதை வந்து கிளாரிஃபை பண்ணி பிஎஃப் ஆஃபீஸ்க்கு மெயில் பண்ணணும். உங்களோட யூஏஎன் உங்களோட நேம் அதை டீட்டெயில் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி இந்த பர்சனுக்கு இந்த ரீசனால தான் நாங்கள் வந்து பென்ஷன் வந்து டெபாசிட் வந்து பண்ணலை அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு மெயில் போடணும்.
இந்த மாதிரி நீங்க கிளாரிஃபிகேஷன் மெயில் போட்டதுக்கு அப்புறமா நீங்க வந்து கிளைம் போட்டீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு கிளைம் வந்து செட்டில் ஆகும். இன்கேஸ் உங்களோட எம்ப்ளாயர் வந்து தப்பா இந்த மாதிரி டெபாசிட் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ நான் வந்து தவறுதலா எனக்கு இந்த அளவுக்கு நாலேட்ஜ் இல்லாம நான் வந்து தவறுதலா இந்த மாதிரி மொத்தமா டெபாசிட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து என்னோட மிஸ்டேக் தான் அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணியும் லெட்டர் எழுதி அவங்ககிட்ட கிளாரிஃபை வந்து பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கு அவங்க ரீப்ளை வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்துட்டு இந்த அமௌண்ட்ட வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இந்த பக்கம் டெபாசிட் பண்ணுறதுக்கான ரிக்வெஸ்ட் வந்து பிஎஃப் ஆஃபீஸ்க்கு போட சொன்னாங்க அப்படின்னா, மறுபடியும் அவங்க மெயில் போட்டு இத வந்து 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணி இதுக்கான அமௌண்ட்ட வந்துட்டு 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணி இந்த பிஎஃப் பென்ஷன்ல வந்து டெபாசிட் வந்து பண்ணணும். அந்த மாதிரி டெபாசிட் வந்து பண்ணிட்டாங்கன்னா இந்த ப்ராப்ளம் ரிசால்வ் ஆகும். இல்லன்னா உங்களோட எம்ப்ளாயர் வந்து இன்கேஸ் உங்களோட சேலரி வந்து 16,000 பட் வேஜஸ் வந்து 15,000ன்னு நாங்க டெபாசிட் வந்து பண்ணியிருக்கோம். அதனால தான் வந்துட்டு இவருக்கு டெபாசிட் வந்து பண்ணல அப்படின்னா, அதையும் வந்து அவங்க வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி மெயில் வந்து போடணும். அப்படி போட்டாங்கன்னா உங்களோட ப்ராப்ளம் வந்து ரிசால்வ் ஆயிரும். ஸோ இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண இந்த 3 பேரோட டவுட்டுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும் ஒரு இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியாத ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்கன்னா, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.